ஹரே கிருஷ்ணா. என் இனிய பக்தர்களே, நான் உங்களுக்காக ஒரு அழகான கதையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இது ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியரை பற்றியது. ஒரு நாள் ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியார் காஞ்சிபுரத்தில் உள்ள பகவான் வரதராஜரின் கோயிலுக்கு சென்றார். அங்கு அவர் பகவானிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார். பகவத்கீதையில் மரணத்தின் போது உன்னை நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. உண்மையிலே அது அவசியமா? பகவான் வரதராஜர் இதற்கு மிக அற்புதமான பதிலை தந்தார். ஒரு பக்தன் மரணத்தின் போது என்னை நினைவில் கொள்ள வேண்டியதில்லை. அவர் நினைக்க தவறினாலும் நான் அவரை என்னிடம் திரும்பி வர வைப்பேன். அவர் எனக்கு செய்த பக்தியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இந்த கதையை எளிதாக புரிந்து கொள்ள ஒரு சில கேள்விகள். ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியார் யாரை சந்தித்தார்? பகவான் வரதராஜர். அவர் எதை பற்றி கேட்டார்? மரணத்தின் போது பகவானை நினைவில் கொள்ள வேண்டும் என்ற பகவத்கீதையின் வாக்கியத்தை பற்றி பகவான் வரதராஜர் என்ன பதில் அளித்தார்? ஒரு பக்தன் மரணத்தின் போது என்னை நினைவில் கொள்ள வேண்டியதில்லை. அவர் நினைக்க தவறினாலும் நான் அவரை என்னிடம் திரும்பி வர வைப்பேன். இப்போது இந்த கதையை நம்மிடம் தொடர்பு படுத்தி பார்க்கலாம். நாம் அனைவரும் எப்போதாவது மரணத்தின் போது பகவானை நினைக்க முடியுமா என்ற சந்தேகம் கொண்டிருக்கின்றோம். பகவான் இதோ எளிதாக பதிலளித்தார். எங்கள் பக்தி மனதில் இருக்கும் வரை இறுதியில் அவர் நம்மை காப்பாற்றுவார். ஒரு சின்ன பயிற்சி. நாம் எப்போது பகவானை நினைவில் கூர்வது முக்கியமா? கண்ணை மூடி நினைப்பதற்கு பகவானை நினைவில் கூறிக்கொள்ளுங்கள். இந்த கதையின் பொன்னான கற்றுக்கொள்ள என்ன? இதன் மூலம் பக்தியின் பெருமையை புரிந்து கொள்ளுங்கள். பகவான் எப்போதும் நம்மை காக்கப் போகிறார் என்பதில் நம்பிக்கை கொள்வோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.